எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். வாங்க மிஸ்ஸஸ் ஆதித்யா. உங்க வரவேற்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. நான் கிளம்பணும். நீ என் மேல கோவமா இருக்கியா? இதை நான் நம்பணுமா? நான் வேண்டான்னு சொன்னத நீங்க வேணும்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சு சாதிச்சா எனக்கு கோவம் வருமா வராதா? ஒய்ஃப் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது தப்பா? நீ முடியாதுன்னு சொன்னா அடம் பிடிக்காம என்ன பண்றது? நீங்க சாப்பிடும் போதெல்லாம் என் கையால உங்களுக்கு ஊட்டி விடணும். நீங்க தூங்கும் போதெல்லாம் உங்களை என் மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மாமா. ஆனா அதெல்லாம் நடக்கிற நிலைமையிலயா நம்ம இப்ப இருக்கோம்? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வீட்டில் முடியாது தான், ஆனால் ஆஃபீஸில் முடியும்ல. அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். ஆபீஸ்ல ஆபீஸ் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் தப்பு. சரி, நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. சரி, நான் சாப்பிட்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நான் ஊட்டி விடணுமா? அப்பதான் சாப்பிடுவீங்களா? அதானே? நான் மனசில் நினச்சதை கரெக்டாக சொல்லிட்டியே. என் மனசு நினைக்கிறது எனக்கு தெரியாம போகுமா மாமா? என்ன மாமா என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சின்ன வயசுல அம்மா நிலா காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க. இப்ப அந்த நிலாவே வந்து பரிமாற அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். ரசிச்சதெல்லாம் போதும் மாமா, வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு மாமா, ஏன் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு பசிக்கும் போதெல்லாம் உன் கையால ஊட்டி விடணும், அதான் உன் ஆசைன்னு சொன்னேன். இப்ப நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிடுறது? மாமா, நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. திடீர்னு யாராவது உள்ள வந்துட்டா நல்லா இருக்காது. பேசாம நீங்க சாப்பிடுங்க. லஞ்ச் டைம்ல என் கேபின்குள்ள யாரும் வரமாட்டாங்க. நீ ஊட்டி விடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். என்ன மாமா இது இப்படி அடம் பிடிக்கிறீங்க? எல்லாம் உனக்காக தான், வாசே நிறைவேற்றுறதுக்காக தான். நீ ஊட்டி விடுறியா? எனக்கு பசிக்குது. குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. உங்களை சமாளிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. இதுல உங்க குழந்தைய எப்படி சமாளிக்க போறணும்? என்னது? என்ன சொன்ன? நான் ஏதோ சொல்லலையே. சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. இரு, குழந்தைங்க என்னது சொன்னீங்க? என்னது? சரி, நீங்க முதல்ல ஒரு வாய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சொல்றேன்.